பிரைஸ் காட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். பிலிப்பியர் எழுதினவர் 2ஆம் அதிகாரம் வசனம் 13. ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குவராக இருக்கிறார் என்று சொல்லி நாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்க்கிறோம். தேவன் தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியாக விருப்பத்தை செய்கையை நமக்குள்ள அவர் உண்டாக்குகிறார். ஒரு தேவனுடைய பிள்ளை தேவனோடு கூட உறவாடுகிற பொழுது, தேவனோடு கூட நடந்து போகிற பொழுது, தேவனுடைய சித்தத்தை செய்து கொண்டிருக்கிற பொழுது, தேவனுடைய வார்த்தையிலும் அவருடைய அன்பிலும் அவருடைய சத்தியத்திலும் நடக்கிற பொழுது விருப்பங்களை ஏற்படுத்துகிறார், விருப்பத்தை ஏற்படுத்துகிறார், விருப்பத்தையும் செய்கையும் ஏற்படுத்துகிறார். இன்றைக்கி அநேக சொல்லுவாங்க, நான் ஆண்டரை பார்த்தேன், நான் ஜெபிக்கும்போது ஆண்டர் வந்து நின்னார், அல்லது ஆண்டவர் என்கிட்ட வந்து பேசினார், அல்லது ஆண்டர் எனக்கு தரிசனமானார் என்று பலரும் பல வகைகளை சொல்லுவாங்க. அது எந்தளவுக்கு உண்மை என்பது நமக்கு தெரியாது. நான் இது வரைக்கும் இயேசுவை பார்த்ததில்லை, அவர் தரிசனத்தில் நான் பார்த்ததில்லை. ஆனால் சிலர் சொல்லுவாங்க, நான் இயேசுவை பார்த்தேன் அப்படிம்பாங்க. ஆனால் அதை விட மேலானது என்ன தெரியுமா? அதை விட மேலானது என்ன சொன்னால், அவருடைய சித்தத்தை என் விருப்பமாய் மாற்றுவது, தேவனுடைய சித்தத்தை என் விருப்பமாக மாற்றுவது, என் செய்கையாக மாற்றுவது தான் இருப்பதிலே மிகப்பெரிய ஒரு காரியமாக இருக்கிறது. நான் இயேசு பார்த்துட்டேன், நான் இயேசுவை தரிசித்தேன், இயேசு என்கிட்ட பேசினார், இங்கே போன்னு சொன்னார், இதை செய்ய சொன்னார் அப்படின்றது எல்லாமே ஒரு வகையில் ஒருவித காரியமாக இருந்தாலும் மிகவும் சரியான காரியம் என்னவென்று சொன்னால், விருப்பத்தை அவருடைய சித்தத்தை என் விருப்பமாய் மாற்றுவது, அவருடைய சித்தத்தை என் ஏக்கமாய் மாற்றுவது, அவருடைய சித்தத்தை என் செய்கையாக மாற்றுவது தான் மிகுந்த முக்கியமான காரியம். இன்றைக்கி தகப்பன் நினைக்கிறது போல பிள்ளை செய்தால் தகப்பனுக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டாகும். காரணம், நான் நினைக்கிறத என் பிள்ளை செஞ்சிட்டான், நான் நினைக்கிறத என் மகன் செஞ்சிட்டான், என் மகன் செஞ்சிட்டான் அப்படின்னு தகப்பன் சொல்கிற அந்த வார்த்தையை போல் ஒரு உன்னதமான வார்த்தை எதுவுமே இருக்க முடியாது. காரணம், அப்பாவுடைய இருதயத்தை மகன் அறிந்திருக்கிறான், அப்பாவுடைய சிந்தனையை மகன் அறிந்திருக்கிறான், மகள் அறிந்திருக்கிறாள். இதுதான் இருப்பதிலே ஒரு உன்னதமான சித்தமாக விருப்பமாக இருக்கிறது. ஆக தேவன் அவருடைய சித்தம், என் வாழ்க்கையில் தேவ சித்தம் என்ன, என்னுடைய ஊழியத்தில் தேவ சித்தம் என்ன, என்னுடைய திருமணத்தில் தேவ சித்தம் என்ன, என்னுடைய வேலை காரியத்தில் தேவனுடைய சித்தம் என்ன, என் அன்றாட வாழ்க்கையில், தொழிலில், என்னுடைய பிஸ்னஸில் என் தேவ சித்தம் என்ன என்பது என் செய்கையாக மாறுவது தான் அது தேவனுடைய தயவுள்ள சித்தமாக இருக்கிறது. அதே போல் செய்கையை ஏற்படுத்துகிறார். விருப்பத்தின் மூலம் வருகிற செயல்பாடு, செய்கை, காரியம், ஒரு காரியத்தை செய்வது. ஆகவே விருப்பப்படுவது, நான் விரும்புகிறது அவராலே வரும், நான் விருப்பப்படுகிற காரியம். தேவனே நம்முடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆகவே அவருடைய தயவுள்ள சித்தம் என் விருப்பமாக மாறுகிறது. என்னுடைய விருப்பமும் உங்களுடைய விருப்பமும் தேவ சித்தமாக இருக்கிறது மாத்திரமல்லாமல் என் செயல்பாடுகள், என் செய்கைகள் அவரை பிரதிபலிக்கிறது, என்னுடைய பேச்சுகள் அவரை பிரதிபலிக்கிறது, என்னுடைய வேலை காரியங்கள் அவரை பிரதிபலிக்கிறது. ஆக நான் செய்கிற ஒவ்வொன்றும் அவரை பிரதிபலிக்கிறதுனால நான் அவருடைய சித்தத்தை நான் செய்கிறேன் என்று அர்த்தமாகிறது. இந்த பூமியில் தேவன் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறவர்கள், அவருடைய ஊழியக்காரர்களாக இருக்கிறவங்க, சபைக்கு வர 10 பேர் இருக்காங்கன்னா, சபைக்கு வர 50 பேர் இருக்காங்கன்னா, 50 பேரும் தேவ சித்தத்தை செஞ்சுட்டாங்கன்னு சொன்னால் நம்மளோட தேசம் மிகுந்த கனிகளை கொடுக்கும், மிகுந்த சந்தோஷமாக மாறும், சபை ஆத்துமக்கள் நிரம்பும். அது மிகப்பெரிய காரியமாக இருக்கும். இன்றைக்கி எல்லாம் ஜெபித்து விட்டு, எல்லோரும் ஆலயத்துக்கு வந்து விட்டு, எல்லோரும் வேத வாசித்து விட்டு, ஆண்டவரே உம்முடைய சித்தன்படி செய்யும் என்று ஜெபித்து விட்டு நம்முடைய சித்தத்தை தான் அநேகர் செய்து கொண்டிருக்கிறோம். அவரவர் சித்தத்தை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் தேவ சித்தத்தை யார் நிறைவேற்றுவது? என் விருப்பமெல்லாம் அவருடைய சித்தத்தை அறிவது, என் விருப்பமெல்லாம் அவர் நோக்கத்தை அறிவது. நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர் என்பது தான் ஒரு மிகப்பெரிய ஜெபமாக இருக்கிறது. பவுல் அதான் கேட்டார். அவர் கீழே விழுந்து இயேசுவை பார்த்த மாத்திரத்தில், ஆண்டவரே நான் என்ன செய்ய நீர் சித்தமாக இருக்கிறீர், ஆகவே உம்முடைய சித்தம் என் விருப்பமாய் மாறட்டும். அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய சித்தம் செய்ய ஆரம்பித்தவர். அவருடைய மரண பரியந்தம் தேவ சித்தம் எல்லாம் அவருடைய விருப்பமாக மாறினது, தேவனுடைய சித்தம் எல்லாம் அவருடைய எண்ணமாய் மாறினது, தேவனுடைய சித்தம் எல்லாம் அவருடைய செய்கையாய் மாறினது, தேவனுடைய சித்தம் எல்லாம் அவர் செய்கிற காரியமாக மாறினது என்று சொல்லி பார்க்கிறோம். இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாக உள்ள வாழ்க்கை, இயேசுவை சந்தித்த பிறகு உள்ள வாழ்க்கை. இயேசுவை சந்திப்பதற்கு முன்னதாக அவர் தன்னுடைய காரியத்தை தனக்கு கொடுக்கப்பட்ட தன்னுடைய மூளைக்கு தகுந்த தன்னுடைய விருப்பத்துக்கு ஏற்ப சபைகளை துன்பப்படுத்தினார். அது தன் விருப்பம், உலகத்தின் விருப்பம். அவனுக்கு மேலெடுத்த ஆட்கள் சொன்ன அந்த அச்சீவ்மெண்ட், அவன் கொடுத்த டார்கெட், அதை தான் செய்ய விரும்பினார். ஆனால் அதன் பிறகு இயேசுவை சந்தித்த பிறகோ தேவ சித்தம், தேவனே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர். இன்றைக்கு ஆலயத்துக்கு வருகிறோம், ஆண்டவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம்,
தேவன் நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். அப்போ நான் கேட்கணும், ஆண்டவரே இந்த வாரமெல்லாம் நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர்? இந்த வாரமெல்லாம் எங்கே போக சித்தமாக இருக்கிறீர்? இந்த வாரமெல்லாம் எப்படிப்பட்ட ஊழியம் செய்ய சித்தமாக இருக்கிறீர்? நீ போகாத இடத்திற்கு, சொல்லாத இடத்துக்கு நான் போகக்கூடாது. உம்முடைய சித்தம் என் செய்கையாக, என் விருப்பமாக மாற வேண்டும் என்பது தான் ஜெபத்தில் பெரிய ஜெபமாக இருக்கிறது, உன்னதமான ஜெபமாக இருக்கிறது. அதை நான் செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கலாம். பரிசுத்த நாளுக்கு ஸ்தோத்திரம் பண்ணுகிறோம். எங்களோட பேசின வார்த்தைகளை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உங்களுடைய சித்தம் எங்கள் விருப்பமாய் மாறட்டும். உங்களுடைய சித்தம் எங்களுடைய எண்ணமாக மாறட்டும், செய்கையாக மாறட்டும். அப்படியே எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களுடைய கரத்தில் தாழ்த்து இயேசு நாமத்தில் பிதாவே. ஆமேன். ஆமேன். யூ வில் பி சக்சீடர்.